ஒரு 2, 3 எபிசோடா ஹீரானையும் ஷோவானையும் காட்டாம ஃபுல்லா ஹீரானோட அம்மாவையும் ஜாங்கையுமே காட்டிட்டு இருக்காங்க. இங்க ஜாங் அவனோட ப்ராஜெக்ட ஹீரானோட அம்மா அக்செப்ட் பண்ணாதால அவங்க நினைச்ச மாதிரியே இன்டர்ன்ஷிப்பை ரிசைன் பண்ணிடலாமன்ட்டு அவனோட வீட்டுல இன்டர்ன்ஷிப் லெட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற குட்டி சோடி வந்து அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை பார்த்துட்டு வீட்டுல மாட்டி விட்டுறாங்க. இவனும் ரொம்ப கெஞ்சிரான், டே சொல்லாதீங்களா ப்ளீஸ்ன்ட்டு. இருந்தாலும் அவனுங்க கத்தி கீழே போய் சொல்லிடுறானுங்க. ஜாங்கோட ஃபேமிலியோ ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. அவன் இந்த மாதிரி ரெசிக்னேஷன் பண்றான்னு தெரிஞ்சோன்னு வீட்டுல அவனை போட்டு வச்சிருவானுங்க. இந்த சென்ஸ் அவங்க ஃபேமிலியில ஜாங் கட்டாயமா வேலைக்கு போகணுன்ற அவசியம்லாம் இல்ல. இருந்தாலும் அவங்க நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல ஏதாச்சும் ஒரு பிசினஸ் எடுத்து பொறுப்பா பாத்துக்கிறத விட்டுட்டு எதுக்கு வேற ஏதோ ஒரு கம்பெனில போய் கை கட்டி வேலை பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜாங்க அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ஏதாச்சும் ஒரு பிசினஸ் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அவனோட கசின் சிஸ்டர் வேற, நானே ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருக்கேன், உனக்கு என்னடா கண்டிப்பா வேலைக்கு தான் போவேன்ட்டு இப்படி நின்றுட்டு இருக்கேன்றாங்க. ஜாங்குக்கோ இவங்க ஆல்ரெடி செட்டப் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பிசினஸ்ல சும்மா பொம்மை மாதிரி போய் உட்காந்து வரலாம் விருப்பமே இல்ல. அதனாலதான் அவன் வெளியே வேலை தேடிட்டு இருக்கான். அவனுக்கும் பிசினஸ் பண்ணணும்லாம் ஆசை இருக்கு. ஆனா எல்லாமே ரைட் ஃப்ரம் ஹிஸ் ஓன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல இருந்து பிசினஸோட நாலேஜ் அக்வயர் பண்றதுல இருந்து இப்படி எல்லாமே வீட்டுல எதிர்பார்க்காம அவனோட சொந்த உழைப்பாலேயே நடக்கணும்ன்றதுக்காக சரி ஃபர்ஸ்ட் வேலைக்கு போய் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அதுல சம்பாதிக்கிற காசை சேர்த்து வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போட்டு பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் அவன் ஹீரோனோட அம்மா கம்பெனில இன்டர்ன்ஷிப்புக்கே ஜாயின் பண்ணான். ஆனா அங்க அவங்களும் இவனை டார்ச்சர் பண்ணி இவனே வேலையை விட்டு நிக்கிற மாதிரி பண்ணதால தான் இப்போ ரெசிக்னேஷன் லெட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கான். சோ இப்போ அவன் ரிசைன் பண்ண போறான்னு தெரிஞ்ச வீட்டு ஆளுங்க எல்லாருமே அவனை அடுத்த நாள்ல இருந்தே ஒரு பிசினஸ் போய் பாத்துக்க சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு டின்னர் அப்போ ஜாங்க வச்சு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபுல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. அதுலயும் குறிப்பா அவங்களோட பாட்டி, அவங்க தான் இருக்கிறதுலே பெரியவங்க. அப்ப அவங்க ஜாங் உனக்கு பிசினஸ் பண்றதுக்கு பயமா இருந்துச்சுன்னா நீ நம்ம வாடகை விட்டுருக்க இடத்துல போய் கலெக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துட்டு வாடா, அதையாச்சும் பொறுப்பா பாத்துக்கன்றாங்க. அதையெல்லாம் கேட்கிற மத்தவங்க எல்லாம் அதென்ன ஜாங்குக்கு மட்டும் ஈஸியான வேலை, என்னோட ஹஸ்பண்ட் கூட தான் நல்லா கலெக்ஷன்ஸ் பண்ணுவாரு, என்னோட ஹஸ்பண்ட் எதுக்கு இன்னும் ஃபுல்லா நைட்லாம் கடையிலேயே இருக்கணும், ஜாங்க போய் பாத்துக்க சொல்லுங்க, என் ஹஸ்பண்ட் போய் கலெக்ஷன்ஸ் பண்ணிட்டு வருவாரு அப்படின்ட்டு அவனோட அக்காங்கெல்லாம் ஒரு பக்கம் சொல்ல, அவனோட பிரதர் இன் லாஸ்லாம் ஆமாப்பா இப்பவே நீ கலெக்ஷன்ஸ் மட்டும் பண்ற வேலையை பாத்தீங்கன்னா பயங்கரமா சோம்பேறி ஆயிடுவேன்னு சொல்ல, இது எல்லாம் கேட்டுட்டு இருக்க அவனோட கசின் சிஸ்டரோ அவனும் ஜாங்கும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. உன்னை கண்டிப்பா நாளைக்கு ஏதோ ஒரு பிசினஸ் அனுப்ப போறாங்கடான்ட்டு. இதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஹோட்டல்ல போய் என்ன பாத்துக்கன்னாங்க. கடைசியில அந்த ஹோட்டல் ஃபுல்லா என் தலையிலேயே கட்டிட்டாங்க. வகையா மாட்டிக்க போறப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி எல்லாரையும் ஸ்டாப் பண்ணி, ஜாங் இங்க பாரு, நீ நம்ம பிசினஸ்ல இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்லாம் எனக்கு எதுவும் இல்லை, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு. ஆனா எனக்கு ஒண்ணு வெளி கம்பெனில எல்லாம் போய் இந்த 9 to 5 ஜாப்லாம் தேவையே இல்லை, அது மட்டும் வேணான்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஜாங்கால சமாளிக்கவே முடியல. பாட்டி நான் அந்த இன்டர்ன்ஷிப்பை ரிசைனே பண்ணல பாட்டி, நான் அந்த கம்பெனில தான் கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண போறேன், தயவு செய்து என்ன பிசினஸை பார்த்துக்கோ, அது பண்ணு இது பண்ணுன்ட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க ப்ளீஸ், நான் எது பண்ணாலும் என்னோட சொந்த உழைப்புல தான் பண்ணணும்னு இருக்கேன்ட்டு சொல்லிடுறான். அடுத்து என்ன பல்ல கடிச்சிக்கிட்டு நாளைக்கு திரும்ப ஹீரானோட அம்மா ஆஃபீஸ்க்கு தான் போகணும். சரி அப்படியே கட் பண்ணா ரொம்ப நேரம் கழிச்சு ஹீரானையும் ஷோவானையும் காட்டுறாங்க. அப்ப ஹீரான் வழக்கமா ஒரு கிராமத்துல கார்டனிங் ஒர்க் பண்ணிட்டு வருவான் இல்லையா, அங்க 2 பேரும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது ஹீரான் கார்லயே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ஷோவான், நான் கொஞ்ச நேரம் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களோட கனவுல ஹாஸ்பிட்டல்ல தனியா இருக்கிற மாதிரியும் அவங்க மூக்குல இருந்து ரத்தம் வர மாதிரி மயக்கம் போட்டு கீழே விழுற மாதிரிலாம் ஒரு மோசமான கனவு வருது. அது போதாதுன்னு அன்னைக்கு ஒரு நாள் ஜோவானை தேடி ஒரு பொண்ணு வந்தா இல்லையா, அவெல்லாம் வேற ஹீரானோட கனவுல வரா. அவ யாரா இருப்பா, ஒருவேளை ஹீரான் கிட்ட இருந்து ஷோவானை பிரிச்சுடுவாளோ அப்படி இப்படின்ட்டு ஹீரான் என்னென்னத்தையோ நினைச்சு ஒரே கெட்ட கனவு தான். அப்ப ஷோவான் மழை பெய்யுதுன்ட்டு காரை ஓரமா நிப்பாட்டிருப்பான். அப்ப ஹீரான் தூக்கத்திலேயே ஷோவான் என்னை விட்டு போகாத, என்ன ஆனாலும் என் கூடவே இரு ஷோவான், என்னை விட்டு போயிட மாட்டேன்ட்டு பெனாத்திட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பாக்குற ஷோவான், ஏ என்ன ஆச்சுடி உனக்கு, எழுந்துரு, நான் உன்னை விட்டு எங்க போக போறேன் ஹீரான், நீ தான் அன்னைக்கு ஒரு நாள் லூசு மாதிரி பண்ணிட்டு விட்டு போனியே, அந்த மாதிரி பண்ணாம இருந்தா சரிதான்றான். திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காது ஷோவான், நான் என்ன வேணும்ட்டேவா பண்ண, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடா அப்படின்னு சொல்லி ஷோவான் மேல ஏறி உட்காந்து அவனை க்ளோஸா பார்த்து, சரியான கிளைமேட், இந்த கிளைமேட்ல முத்தம் கொடுக்காம இருந்தா எப்படின்ட்டு ஷோவானை ஹக் பண்ணி ஒரு முத்தம் கொடுத்தா ஷோவான் ஹீரானை தடுத்து, ஹீரான் உன் மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்ட்டு எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது, எதுக்கு நீ அடிக்கடி இப்படி பேச்ச மாத்திரன்னு கேட்டா ஹீரான் இப்ப கண்டிப்பா பேசிதான் ஆகணுமா இல்ல பேசாம ஏதாச்சும் பண்ணலாமான்றாங்க. அதை கேக்குற ஷோவானோ, பாரு இப்படிதான் இதே மாதிரி தான் நீ டாபிக்க மாத்துற, என்கிட்ட எதையாச்சும் மறைக்கிறியா ஹீரான்னு கேக்குறான். அதுக்கு ஹீரானோ, அப்படிலாம் எதுவும் இல்லடா, ஒரு விஷயம் சரியாகணும், அது சரியாயிட்ட பிறகு நானே உன்கிட்ட சொல்றேன்றாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரான் அம்மாவோட ஆபீஸ்ல இன்னைக்கு யாராச்சும் ரெசிக்னேஷன் பண்ணிருக்காங்களான்னு அவங்க பிஏ கிட்ட கேக்குறாங்க. ரெசிக்னேஷனா, இல்லையே மேடம், அப்படி ஏதோ ரெக்வஸ்ட் வரலையேன்னு பிஏ சொல்லவோ, அப்படியா சரி சரி சரி, அந்த இன்டர்ன் பையனுக்கு என்ன வேலை கொடுக்குறீங்க இன்னைக்கு, இன்டர்ன்னா சும்மா வந்து எதுவும் பண்ணாம உக்காண்டு போனோம்லாம் கிடையாது, இருக்கிற எல்லா வேலையும் அவனுக்கு ஸ்பிளிட் பண்ணி அசைன் பண்ணி விடுங்கன்றாங்க. அப்புறம் அன்னைக்கான பிரெயின் ஸ்டார்மிங் மீட்டிங்ல ஜாங்குக்கு இன்னும் அடிஷனல் ஒர்க்ஸ் எல்லாம் தராங்க. இவன் சிஸ்டம் ஒர்க் கொடுத்தா எப்படியும் ஸ்மார்ட்டா பண்ணிடுறான் போல, இவனுக்கு பிராக்டிகல் ஒர்க் ஏதாச்சும் தரணும்ட்டு அவங்களோட ப்ராடக்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு பெரிய மால்ல ஒரு
ஒரு நாள் ஃபுல்லா ப்ரோமோட் பண்ணணும், ப்ரோமோட் பண்றது மட்டும் இல்லாம இவ்வளவு சேல் அச்சீவ் பண்ணி எடுத்துட்டு வரணும்ட்டு அவன் கூட ஒரே ஒரு சீனியர் அசோசியேட்டை சப்போர்ட் பண்றதுக்காக அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த சீனியர் அசோசியேட்டோ மால்ல ஜாங் உனக்கு ஒண்ணு தெரியுமா, லாஸ்ட் டைம்ல இந்த ப்ரொமோஷன் ஈவென்ட்டுக்கு மொத்தம் ஆபீஸ்ல இருந்து 15 பேர் வந்து வேலை பார்த்தோம்டா. இந்த வாட்டி என்னன்னா எல்லா வேலையும் உன் தலையில கட்டிட்டா அந்த பொம்பளை, உன்னை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்குடான்றாங்க. நான் வேணா உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல எதுக்கு, நானே பாத்துக்கிறேன்ட்டு ஜாங் சொல்ல, அப்ப வழக்கமா 100 ப்ராடக்ட் ப்ரொமோஷனுக்கு அனுப்புறவங்க இன்னைக்குன்னு பார்த்தா 1000 ப்ராடக்ட் மேல ப்ரொமோஷனுக்கு அனுப்பியிருக்காங்க. ஜாங்கோ அந்த பொண்ணு அப்பவே ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டா நான் தான் தேவையில்லாம வேணான் டைப், எல்லாத்தையும் நாம தான் தூக்கின்னு போய் அழுகணுமா, வேற வழியே இல்லைன்ட்டு ஒவ்வொரு பாக்ஸையும் அவனே எடுத்துட்டு போய் அடுக்கி அழகா செட்டப்லாம் பண்ணி மாலுக்கு வர ஆளுங்க கிட்ட அந்த ப்ராடக்ட் எல்லாம் ப்ரோமோட் பண்ணி ஃப்ரீ சாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் சாப்பிடாம ஓரளவு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸை வித்துட்டான். இருந்தாலும் இன்னும் நிறைய பாக்ஸ் விற்காம இருக்குதுன்ட்டு கை வலியோட அந்த பாக்ஸ் எல்லாம் திரும்பி எடுத்துட்டு வந்து அடுக்கி திரும்பி ஃப்ரீ சாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து யூசுவலா ப்ரொமோஷன் ஈவென்ட்ல சேல் பண்றதை விட அதிகமாவே சேல் பண்ணிட்டான். அன்னைக்கு ஃபுல்லா ஜாங் சாப்பிட கூட இல்லாம கை வலியோட எப்படியோ ஒரு வழியா எல்லா ப்ராடக்ட்டையும் வித்துறான். அப்ப அவன் கூட வந்த அந்த சப்போர்ட் பொண்ணு நீ பாதிலேயே சொல்லாம இல்லாம ஓடி போயிடுவேன்னு நினைச்சேன் ஜாங், ஆனா பரவாயில்லையே நீ யூசுவலா நடக்கிற செயலை விட அதிகமாவே பண்ணிட்டாரான்றாங்க. ஜாங்கோட மனசுலயே வச்சா இப்படி கஷ்டப்படுறதுக்கு பேசாம நம்ம வீட்டுல சொன்ன மாதிரி பிசினஸே பார்த்துருக்கலாம் போலயேன்ட்டுலாம் ஒரு தாட் வருது. இருந்தாலும் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவ் தாட்டோட அந்த டேவை க்ளோஸ் பண்றான்.